வெல்கம் டு பிளாசம் குரூப் யூடியூப் சேனல். அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்டர் டேங்க்லேருந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சுருக்கோம். அந்த ஃபில்ட்ரை இன்றைக்கி சர்வீஸ் பார்க்குறோம். என்ன மாதிரி எப்படி பண்ணுறோம் என்னங்கிறத விளக்கமாக நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த ஃபில்ட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே குளிக்கிற தண்ணி, கிச்சன் வாட்ரு எல்லாத்துக்குமே என்ன பார்த்திங்கன்னா ஒரே கலங்களாக வருது. போர் வாட்டர்லேருந்து டேரெக்டாக வரும்போது ஒரே கலங்களாக வருது அப்படிங்கிறத அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி இது பண்ணுறதுக்காக இந்த இது நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 years ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். இதில் உள்ள கார்பனு, கூழாங்கல், மண் எல்லாமே வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம புதுசாகவே எல்லாமே இன்செர்ட் பண்ண போகிறோம். அதில் இருந்த ஆல்ரெடி இருந்த இதை வால்வு, பழைய வால்வையும் கழட்டிட்டு புது வால்வாகவே மாற்றிட்டோம். இப்போ 2 யூனிட் இருக்குது. 2 யூனிட்டுக்குமே 2 வால்வும் போயிடுச்சு. அதனால் 2 வால்வையும் கழட்டிட்டு புது வால்வாகவே மாற்றி செட் பண்ணுறோம். இப்போக்கி உள்ளார பைப்பு அளவு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி உள்ள ஒரு ஃபில்டரோட பிவிசி பைப் இருக்கும். அந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக போட்டிருக்கோம். அது செட் பண்ணி அளவு பார்த்துட்ருக்காங்க. இதை செட் பண்ணி அளவு பார்த்துட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஒரு வால்வு செட் பண்ணி முடிச்சிட்டாச்சு. இப்போ அது செகண்ட் வால்வு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது உள்ளார நம்ம இந்த கூழாங்கல் ஜல்லியை பேக் பண்ணணும். அது இப்போ நம்ம வாங்கிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா அந்த கூழாங்கல் ஜல்லி ஒரு சேரும் மண்ணுமா இருக்கும். அது என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம அதை அலசி ஒரு வாளியில் கொட்டி அலசி இது பண்ணணும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தது பழைய கூழாங்கல்ல கொட்டி கிடக்கிறது. இப்போ புதுசாக இன்செர்ட் பண்ணுவோம். அதுமாரி இதுக்குள்ளே பைப்பு செட் பண்ணதை பைப்பு ஆடக்கூடாது. அந்த பைப்பு ஆடுதான்னு செக் பண்ணுறாங்க, ஆட்டி பார்க்குறாங்க, சவுண்டு கேட்குதான்னு. ஏன்னா இந்த அறுத்து போட்டிருக்கு இந்த பைப்பு தான் அது. இந்த கழுவிட்டு இருக்காப்லையே அந்த கல், அது இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்ததே இந்த மாதிரி இருக்கும். அதை கழுவி திரும்ப அதுக்குள்ளே போடணும். புதுசாக வரும்போதே அப்படி தான் வரும் இந்த கூழாங்கல் ஜல்லி. இதை நம்ம ஃபில்டரில் பேக் பண்ணுவோம். இதோடு சேர்த்து இந்த கார்பனைன் எல்லாமே உள்ள ஃபில்டருக்குள்ளே போடுவோம். இந்தமாரி கழுவிட்டு வாளிக்குள்ளே வச்சு கழுவி ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி கழுவுவாங்க. கழுவிட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணணும். இது இந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு தான் ஃபில் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபில் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் அந்த கிடக்கிற மூட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலர் மூட்டை கிடக்குதுல, அதில் கார்பன் தான். இந்த எல்லாத்தையுமே இதுக்குள்ளார தான் இது பண்ணணும். இந்த சூப்பர் பவுட்ரு எல்லாமே இப்போ நம்ம டீம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொன்றா இந்த பைப் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பைப்பில் டாப்பில் டேப் அடிச்சிடணும். இதுக்காக அந்த டேப்புனால் அதுக்குள்ளார நம்ம கொட்டுற கார்பனோ கல்லோ ஸ்டோனோ எதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து இதை பேக்கிங் பண்ணணும். நமக்கு ஒரு க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல ஒரு ஸ்டாப்பு. அடுத்தடுத்தது பார்த்துக்கிட்டே இருக்கோம். வெசல் சொல்லிடுறதா நம்ம வெசல். இந்த வெசலோட இன்னொரு வால்வு இருக்குது. அந்த வெசலோட இன்னொரு வால்வு. இந்த வால்வு ஆக்சுவலாக திறந்தா இருக்குது. திறந்துதான் வீட்டு தண்ணி எப்போதுமே ஃபில்டரில் தான் இருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் காலையில் வந்தோடனே ஃபில்டரில் இருக்கிறத ஜஸ்ட்டு புஷ் பண்ணி இப்படி பேக் வாஷ் இருக்குல்ல, 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பேக் வாஷ்னு. ஸோ பேக் வாஷில் வைக்கணும். இப்படி மேலைகள்லாம் தூக்கி வச்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த காடியில் உட்காரணும். பேக் வாஷில் வச்சுட்டு தண்ணி நம்ம போயிட்டுருக்கு. இப்போ நான் பைப்பை பிடிங்கி வச்சுருக்கேன், அதனால் வெளில போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக உள்ளே போயிட்டுருக்கோம். தண்ணி கிளியராக இந்தளவுக்கு கிளியராக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சளாக வரும். தண்ணி வரும்போது பேக் வாஷில் வரும்போது கிளியராக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் புஷ் பண்ணி ரிங்ஸில் வச்சிடணும். அதுலேயும் கிளியராக வந்ததுக்கப்புறம் அகைன் புஷ் பண்ணி ஃபில்டர் வச்சுட்டா வீட்டுக்கு தண்ணி போகும். இந்த பேக் வாஷ் ரிங்ஸ் இந்த 2 இடத்துலையும் வீட்டுக்குள்ளே தண்ணி போகாது. அதுதான் இதே தான் அந்த இதுக்கும் அந்த ஃபில்டருக்கும் அந்த வால்வு அதே மாதிரி தான், சேம் அதே தான், ஒரே பாட்டு.